அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இந்த குறளை அநேகமாக எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வாழ்வில் என்றைக்காவது ஒரு நாள் கூறியிருப்பார். இந்த பார்ப்பா வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். வள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லுகிற போதே மிக அழகாக பயன்படுத்துகிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இதுக்கு பொருள் வேணுமா?
இதை நீங்க நிறுத்தி படிக்கிற போதே இதனுடைய பொருள் மிக அழகாக நமக்கு தெரிந்து விடுகிறது. ஒரு பையனாக பிறந்தவன், ஒரு தந்தைக்கு மகனாக வந்தவன் செய்ய வேண்டிய உதவி என்ன? நம்மளை இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு நன்றி கடனா அவருக்கு நாம் ஒரு உதவி பண்ணணும்னார். என்ன உதவி அப்படின்னு வள்ளுவர் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். நான் சும்மா எங்க அப்பாவுக்கு சம்பாரிச்சு சோறு போட்டேன், நான் எங்க அப்பாவுக்கு வீடு கட்டி வச்சேன், நான் எங்க அப்பாவை வந்து மதிச்சு வாழ்றேன், அப்படியெல்லாம் அதெல்லாம் உதவியா அப்படின்னா சொல்லலை. அதையெல்லாம் சொல்லலை. நீ எவ்வளவு கோடி கோடியா சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு நீ கொடுத்தீனாலும் ஒரு 4 பேர் இருக்கிற சபையில என்னுடைய மகன் என்று மார்த்தட்டி கொள்ளுகிற அளவுக்கு பெருமைப்படக்கூடிய செயல்களை செய்பவனாக இருக்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் கூறக்கூடிய ஒரு மகனினுடைய இயல்பு. அறிஞர்கள் நிறைந்த சபையில் ஒரு நல்லவர்கள், நன்கு கற்றவர்கள் இருக்கக்கூடிய சபையில் இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தார்களோ இந்த பெற்றவர்கள், இந்த தந்தை எவ்வளோ முயற்சித்திருந்தா இந்த குழந்தை இப்படி வந்திருக்கும் என்கின்ற பெயரினை அந்த பிள்ளைகள் பெற்றுத்தர வேண்டும். பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சிந்தித்து பாருங்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றிதான் பெற்றவர்கள் நம்மை இந்த உலகிற்கு தருகிறார்கள். அவர்களுக்கு நாம் இந்த ஒரு சின்ன கைமாறு கூட செய்யலை அப்படின்னா அப்புறம் நாம் பிறந்ததற்கான அர்த்தமே இல்லாது போய்விடுமே. ஒரு சின்ன உதவி, ஒரே ஒரு சின்ன உதவின்னு தான் வள்ளுவர் கேட்கிறார். அதை கூட அவர் என்ன தெரியுமா வார்த்தையை போட்டார்? உதவின்னு தான் சொன்னார், கடமைன்னு வள்ளுவர் நமக்கு சொல்லலை. உதவி, உன்னால ஆன ஒரு உதவிப்பா, உன் தகப்பனுக்கு மனம் குளிரும்படியாக. அந்த மனம் குளிர்வடைந்தாலே பெற்றவர்கள் பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட அதற்கு பிறகு அதிகமான மகிழ்ச்சியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிழ்வை நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தர வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளில் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்.